எரிபொருள் விலையில் இன்று ஏற்பட போகும் மாற்றம். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி தோல்வி. அதிகாலையில் தென்னிலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச் சூடு, இளைஞன் பலி. போலீஸ் சேவையில் 1000 பெண் உத்தியோகத்தர்களை நியமிக்க தீர்மானம். விடுதலை புலிகளின் தலைவருக்கு வடக்கில் உருவச்சிலை, அன்னூர் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்ததா? மஹிந்தவை சந்திக்குமாறு அனுரவுக்கு அறிவுரை, கடும் கோபத்தில் மொட்டு கட்சியினர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்து, பெண்ணொருவர் பலி. ஜூலை மாதத்தில் சடுதியாக அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் வருகை. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டனுக்கு எதிராக மற்றொரு வழக்கு விசாரணைக்கு. இங்கிலாந்து விமான நிலையங்களில் பெரும் குழப்பம், 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாகும் கனவில் பிரபல அரசியல்வாதி. விழுந்து நொறுங்கிய அமெரிக்க போர் விமானம். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் என கடந்த மாத திருத்தத்தின் போது எரிபொருட்களின் விலை சடுதியாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் உயர்த்தப்பட்டிருந்தது. 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 293 ரூபாவிலிருந்து 305 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. மேலும் வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் உயர்த்தப்பட்டது. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் எவ்வித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் A35 பிரதான வீதியின் அருகே தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கமைவாக இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இஸ்மாத் ஜமீல் தலைமையில் போலீசார், ராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை நீதவான் இடைநிறுத்தினார். கொஸ்கோட தூவமோதர பகுதியில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் 23 வயது இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU பூட்லர் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் துப்பாக்கி சூட்டுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். போலீஸ் சேவையில் 1000 பெண் உத்தியோகத்தர்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 5000 போலீஸ் உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நேர்காணல்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் ஆனந்த் விஜயபால கூறியுள்ளார். மேலும் போலீஸ் துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இது செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு உருவச்சிலை அமைக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், வடக்கில் விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உருவச்சிலை மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல் ஆகியன வடக்கு மக்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். எமது எதிர்பார்ப்பு அதுதான். தேர்தல் நடந்தால் அரசாங்கத்தின் பலம் தெரிய வரும். உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இழக்கப்பட்டது. அவர்களின் 23 லட்சம் வாக்குகள் இல்லாமலாக்கப்பட்டது. ஆகையால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்றார். அத்தோடு அரசாங்கம் பிரிவினைவாதம் மற்றும் வாக்குறுதிகள் மீறல், முறையான பொது பாதுகாப்பை வழங்க தவறியுள்ள அரசாங்கத்திற்கு பாடம் புகட்டுவதற்கு தேர்தல் ஒன்றே சரியான வழியாகும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஓய்வான நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து தொழில்முறை அரசியலை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் அங்கு தெரிவிக்கையில், நாட்டில் யாராவது மீண்டும் அனுரகுமார் திசாநாயக்கவை இந்நாட்டின் ஜனாதிபதி என சொல்வதை கேட்டிருக்கின்றீர்களா? இல்லை, இதுவரை யாரும் அவ்வாறு சொல்லவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் அவரின்
சகபாடிகள் நமக்கு பல்வேறான பல அவதூறுகளை அவிழ்த்துவிட்டுள்ளமை தொடர்பில் கட்சி ஆதரவாளர்கள் கொந்தளித்துள்ளனர். அவற்றுக்கு எதிராக எம்மை நடவடிக்கை எடுக்குமாறு குற்றம் சாட்டுகின்றனர். அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கட்சி ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் பெண்ணொருவர் பலியாகியுள்ளார். குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட வேளையே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. விபத்தில் கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் யதுகுரி என்ற 28 வயதானவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 13,41,953 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 27ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 1,73,909 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 32,925 பதிவாகியுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 20,160 சுற்றுலா பயணிகளும், நெதர்லாந்திலிருந்து 13,530 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 11,146 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 9,309 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 9,086 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 8,338 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடத்தின் ஜூலை மாதத்தில் 1,87,810 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் இந்த வருடத்தின் ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் அந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. அத்துடன் மே மற்றும் ஜூன் மாதங்களை விட ஜூலை மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு எதிராக மற்றொரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அரசிற்கு நட்டம் விளைவித்ததாக ஜான்ஸ்டன் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. சதோச நிறுவனத்தின் முன்னாள் நிதி பணிப்பாளர் நிமேசா சஞ்சீவினி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கடந்த 2010 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சராக கடமையாற்றிய ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சதோச நிறுவன ஊழியர்களை தங்களது சட்டப்பூர்வ கடமையிலிருந்து விலகி அரசியல் பணிகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினரால் ஜான்ஸ்டன் உள்ளிட்ட 3 எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள விமான நிலையங்களில் ரேடார் செயலிழப்பு காரணமாக பெரும் குழப்பம் ஏற்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் விளைவாக இங்கிலாந்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டன. இந்த ரேடார் செயலிழப்பு பிரிட்டிஷ் வான்வெளி போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான நாட்ஸில் ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன மற்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக லண்டன், ஹீத்ரோ மற்றும் ஹேட்விக் விமான நிலையங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன. ரேடார் பிரச்சினை சைபர் தாக்குதல் தொடர்பானது அல்ல என்று நாட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு விரைவாக மாற்று அமைப்புக்கு மாற்றப்பட்டு 20 நிமிடங்களுக்குள் சரி செய்யப்பட்டாலும் இதன் விளைவாக ஏற்பட்ட தாமதங்களும் ரத்துகளும் பல மணி நேரம் நீடித்தன. ரியான் போன்ற சில விமான நிலையங்கள் இந்த சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் ரியான் தலைமை நிர்வாகி மார்டின் ரோல் பதவி விலக வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2023 இதேபோன்ற ஒரு கோளாறு ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டி எந்த பாடமும் கற்றுக்கொள்ள படவில்லை என்று குற்றம் சாட்டினார். விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு விமான நிலையங்களுக்கு வருகை தருவதற்கு முன் தங்கள் விமான நிறுவனங்களுடன் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளன. இலங்கை ஜனாதிபதி பதவிக்கு தகுதியானவர் தான் எனவும் சரியான வாய்ப்பு கிடைத்தால் எதிர்கால ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் அனுபவம் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் மற்றும் ஆளுநராக பணியாற்ற தேவையான திறன்கள் மற்றும் அனுபவம் இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். தனது தகுதிக்கு மற்றொரு காரணியாக எந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய நவீன் திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஜனாதிபதி
தளபதியாகும் கனவுகள் பலருக்கு உள்ளன. கனவை எவ்வாறு நனவாக்குவது என்பது வேறு கதை. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அனுரகுமாருக்கு அத்தகைய கனவு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வருவார் என்று நாங்கள் யாரும் நினைத்ததில்லை. எனினும் எனது தகுதிகளின் அடிப்படையில் இன்று மக்களுக்கு சேவை செய்வதை விட சிறப்பாக சேவை செய்ய முடியும். அரசாங்கத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டம் மட்டுமே உள்ளது. அரசாங்கம் குறிப்பாக மோசடி, ஊழல் மற்றும் திருட்டுக்கு எதிராக செயல்படுகிறது. ஆனால் மக்களின் அன்றாட பிரச்சனைகள், குறிப்பாக வாழ்க்கை பிரச்சனை, பொருட்களின் விலை உயர்வு, வேலை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் அரசாங்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று நான் எப்போதும் கூறுவேன். இது ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொள்ளும். ஏனெனில் ஒரு பொருளாதார திட்டம் இல்லாமல் ஒரு நாட்டை முழக்கங்களால் மட்டும் வழிநடத்த முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான F-35 சீரக போர் விமானம் பயிற்சியின் போது கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கியுள்ளது. குறித்த விபத்து உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றதாக அந்நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது. விபத்தின் போது அதிர்ஷ்டவசமாக விமானி வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கலிபோர்னியாவின் பிரெஸ்னோ நகரிலிருந்து தெற்கு மேற்கு பகுதியின் 64 கிலோமீட்டர் தொலைவில் கடற்படைக்கு சொந்தமான லீமோர் கடற்படை விமான தளம் அமைந்துள்ளது. அங்கு வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விமானம் விபத்தில் சிக்கியதாக அந்நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கடற்படையின் VF-125 ட்ரப் ரைடர்ஸ் எனப்படும் பயிற்சி படையினரின் F-35 ரக போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.